கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியிலே செயல்பட்டு வரும் மத்திய அரசுக்கு சொந்தமான இந்திய அருமணல் ஆலை, அதாவது இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் என்று கூறுவார்கள், IREL என்று அழைக்கப்படுகின்ற இந்த நிறுவனம் இதற்கு தேவையான இந்தியாவுக்கு தேவையான அணுக்கனிம மூலப்பொருட்களை வழங்கும் நோக்குடன் மிடாலம், இணையம், புத்தன்துறை, 7 தேசம், கொல்லங்கோடு வரை உள்ள கிராமங்களில் சுமார் 1800 ஹெக்டேர் பரப்பளவிலே அணு கனிம சுரங்கம் அமைக்க 2015ஆம் ஆண்டிலே மத்திய அரசு முடிவு செய்திருந்தது. இது தொடர்பான அணுசக்தி துறையினுடைய கோரிக்கை ஆய்வு செய்த அப்போதைய அதிமுக அரசு தமிழகத்தில் இருந்த பொழுது 1144 ஹெக்டேர் நிலத்திலே அணு கனிம சுரங்கம் அமைக்க 2020ஆம் ஆண்டிலே ஒப்புதல் அளிக்கிறது. அதைத் தொடர்ந்து அந்த நிலங்களை அணுக்கனிம சுரங்கம் அமைக்க ஒதுக்கீடு செய்து 11/6/2021 மத்திய அரசு ஆணை பிறப்பிக்கிறது. 2021 ஜூன் 11ஆம் தேதி. எனவே அந்த அனுமதிக்கான ஒப்பந்தம் என்பது தற்போது கடந்த ஜூன் 10ஆம் தேதி தான் முடிவடைகிறது. அந்த அனுமதியை நீட்டிக்க வேண்டும் என தொடர்ந்து அந்த மத்திய அரசின் சார்பில் IREL தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. திமுக அரசு இருந்த பொழுது கடந்த ஆட்சியிலே தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்றன. இதற்கு கருத்து கேட்பு கூட்டம் எல்லாம் நடைபெற்றது. எல்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பல சமூக அமைப்புகள், பூவுலகின் நண்பர்கள் போன்ற பல சமூக அமைப்புகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன. கூட்டமும் ரத்து செய்யப்பட்டது. தற்போது தாவேக அரசு அந்த கடைசி தேதி 10ஆம் தேதி அந்த அனுமதிக்கான ஆணை காலாவதியாகிறது. காலாவதியாகும் தினத்திலே அதை நீட்டித்து மேலும் சில மாதங்களுக்கு நீட்டித்து ஒரு அனுமதி அரசாணை வெளியிடப்படுகிறது. இதுதான் தற்போது சர்ச்சையாகி இருக்கிறது. ஏனென்றால் தாவேக அரசு கடுமையாக இந்த திட்டத்தை எதிர்த்திருந்தது. தாவேக கடுமையாக எதிர்த்து கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் சென்னையிலே நடக்கிறது. அப்போது இயற்கை வள பாதுகாப்பு கொள்கை என்ற பெயரிலே ஒரு தீர்மானத்தை தாவேக கட்சி நிறைவேற்றுகிறது. அப்போது இயற்கை தாயின் செல்ல பிள்ளையான கன்னியாகுமரி பகுதியிலே அணு கனிமங்களை அகழ்ந்தெடுக்கும் சுரங்க திட்டத்தை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முயல்கிறது. தென் தமிழகத்தை பாழ்படுத்தும் இன்னொரு முயற்சியே எது? மிக தெளிவாக பாருங்கள். தென் தமிழகத்தையே பாழ்படுத்தும் இன்னொரு முயற்சியே எது? எங்கள் மண்ணையும் மக்களையும் பாழ்படுத்தும் இது போன்ற அபாயம் விளைவிக்கும் நாசகார நச்சு திட்டங்களை உடனடியாக கைவிட வேண்டும் என்று இந்த செயற்குழு வலியுறுத்துகிறது. என்ன செயற்குழு அந்த தீர்மான காட்சியை தற்போது நாம் பார்க்கலாம். தாவேக அந்த தீர்மானம், பூவுலகின் நண்பர்கள் அந்த தீர்மானத்தை தங்களுடைய அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்க அந்த அறிக்கையை தற்போது பார்க்கலாம். மிக தெளிவாக அந்த அறிக்கையிலே, இந்த பூவுலகின் நண்பர்கள் சார்பில் வெளியிட்ட ஒரு செய்தி அறிக்கையிலே இவர்கள் தாவேக கட்சியினர் வெளியிட்ட அந்த தீர்மானம், அந்த கன்னியாகுமரியிலே அருமணல் தொழிற்சாலை அமைப்பதற்கான கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானத்தை விட்டிருக்கார்கள். அந்த தீர்மான காட்சியை பார்க்கலாம். மிக தெளிவாக நமது இப்போது ஹைலைட் செய்திருந்த பாருங்கள், இயற்கை வள பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். இதிலே உடனடியாக இது போன்ற அபாயம் விளைவிக்கும் நாசகார நச்சு திட்டங்களை உடனடியாக கைவிட வேண்டும் என்று தாவேக செயற்குழு வலியுறுத்துகிறது. இந்த வகையில இயற்கை வள பாதுகாப்பு கொள்கை, அதுவும் இயற்கை தாயின் செல்ல பிள்ளையான கன்னியாகுமரியிலே என்று கூறி தென் தமிழகத்தை பாழ்படுத்தும் இன்னொரு முயற்சி இது என இந்த அணு கனிமங்களை அகழ்ந்தெடுக்கும் சுரங்க திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தீர்மானத்தை தாவேக நிறைவேற்றுகிறது. ஆனால் அதே தாவேக தற்போது ஆட்சிக்கு வந்த பிறகு அனுமதி கொடுக்கிறது என்பதுதான். அந்த அரசாணைக்கு நீட்டித்து அனுமதி கொடுத்து ஒரு அரசாணையை வெளியிடுகிறது. அந்த அரசாணை வெளியிட்ட காட்சியும் நாம் பார்த்தோம். அதுவும் தற்போது நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடைத்த அந்த அரசாணை தாவேக அரசினால் நீட்டிப்பு கொடுக்கப்பட்டு கடந்த 10ஆம் தேதி வெளியிடப்பட்ட அந்த அரசாணை இதுதான். இந்த அரசாணையிலே இது போன்று அந்த சுரங்கம் அமைப்பதற்கான அனுமதி 5 ஆண்டுகள் முடிவடைந்து காலாவதி ஆகிறது. அந்த கடந்த கடைசி தேதி அன்று நீட்டித்து அந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இதனை கைவிட வேண்டும் என கடுமையான எதிர்ப்புகள் தற்போது எழுந்திருக்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்திலே இந்த திட்டம் கைவிடப்பட்டது என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் இந்த திட்டம் கைவிடப்பட்டது என்றால் இந்த அணு கனிம சுரங்கத்தை அமைக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கும் மத்திய அரசு டங்ஸ்டன், தாமிரம், நிக்கல், பிளாட்டினம் உள்ளிட்ட 24 வகையான முக்கிய கனிமங்களையும் சோடியம், யுரேனியம், மோனாசைட் உள்ளிட்ட 6 வகையான அணு கனிமங்களையும் தோண்டி எடுப்பதற்கான சுரங்கங்களை அமைப்பது குறித்து
பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் கூட்டங்கள் நடத்த தேவையில்லை என்று ஒரு 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 மாற்றத்தை கொண்டு வந்து அவர்களே கொண்டு வந்தார்கள். இவற்றுக்கான சுற்றுச்சூழல் அனுமதியை இனி மத்திய அரசே வழங்கும் என டைரக்டாக கருத்து கேட்பு தேவையில்லை என்ற வகையிலே 2024 ஒரு ஆணை பிறப்பித்து விட்டார்கள். எனவே தற்போது அனுமதி நீட்டிக்கப்பட்டிருப்பதால் மிக எளிதாக மத்திய அரசு இந்த IREL மூலமாக அந்த சுரங்கத்தை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடும். என்றால் இது மணவாளக்குறிச்சி பகுதியிலே இயங்கும் இந்திய அருமணல் ஆலையால் ஏற்கனவே கதிர்வீச்சு காரணமாக சுற்றுப்புற கிராம மக்கள் புற்றுநோய், சிறுநீரக பாதிப்பு, தோல் நோய், ஆஸ்துமா, கருச்சிதை உள்ளிட்ட பாதிப்புகளை தொடர்ந்து சந்தித்து வரும் சூழலில் இப்பொழுது அணுக்கரிம சுரங்கம் அமைக்கப்பட்டால் ஒட்டுமொத்த மாவட்டத்திலும் புற்றுநோய் உள்ளிட்ட கொடிய நோய்கள் ஏற்படும் பாதிப்புகள் அதிகரிக்கும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். தற்போது இதனால் மிகவும் அச்சப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிகின்றன. அதை நமது கன்னியாகுமரி செய்தியாளரும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே இத்தகைய அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் நடந்த அதே நிலைமை அணுக்கழிவு சுரங்கம் அமைக்கும் விஷயத்தை தொடர்கிறது என மக்கள் வருத்தம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் கூற வேண்டும். அதிமுக அனுமதி கொடுக்கப்பட்டது. ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கும்போது, திமுக அரசாங்கம் இருக்கும்போது அதற்கான அனுமதியை நீட்டிக்க தொடர்ந்து கடிதம் எழுதினார்கள். ஆனால் அவர்கள் மக்கள் எதிர்ப்பு அதிகமாக இருந்தால் அனுமதி ஆணையை கொடுக்கவில்லை, நீட்டிப்பு கொடுக்கவில்லை. ஆனால் தற்போது தாவேக அரசு காலாவதியாகக்கூடிய அந்த கடைசி தேதியிலே நீட்டிப்பு கொடுத்து அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. இதற்கு கடும் எதிர்ப்பு தற்போது பூ உலகின் நண்பர்கள் போன்ற சமூக அமைப்புகளும் எதிர்ப்பினை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தற்போது முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு அன்பு வேண்டுகோளை கன்னியாகுமரி மக்கள் சார்பிலே சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த அரசாணை நீட்டிப்பு கொடுத்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். என்றால் மக்கள் குரலாக எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் தாவேக செயற்குழுவிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றீர்கள். நீங்கள் தமிழகத்தின் செல்லப்பிள்ளை என்று கூறினீர்கள் கன்னியாகுமரியை. தற்போது தென்னகத்திற்கே பாதிப்பு ஏற்படும் வகையிலே இது ஒரு மிகப்பெரிய அழிவினை கொடுக்கும் என்ற வகையில் மக்கள் சார்பாக இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் நிச்சயமாக இந்த கோரிக்கையை ஏற்று இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் தற்போது கன்னியாகுமரி மக்களின் ஒருமித்த குரலாக எதிரொலிக்க, குறிப்பாக மணவாளக்குறிச்சி பகுதியில் உள்ள மக்களுடைய ஒருமித்த குரலாக எதிரொலிக்க என்றுதான் கூற வேண்டும். தற்போது பூ உலகின் நண்பர்கள் போன்ற அமைப்புகளும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் விஜய் உடனடியாக அந்த நீட்டித்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற வகையிலே கோரிக்கை வைத்திருக்கின்றனர். CM விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவருக்கு வந்திருக்க முதல் சிக்கல் இது. ஏனென்றால் தாவேகா தேர்தலுக்கு முன் கட்சியினுடைய செயற்குழுவிலே அதிகாரப்பூர்வமாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. அந்த தீர்மானத்துக்கு எதிராக தற்போது ஒரு முடிவினை எடுத்திருக்கிறார்கள். எனவே முதலமைச்சர் தலைவராக இருந்த விஜய்க்கு முதலமைச்சரான பிறகு வந்திருக்கும் முதல் சிக்கல் இது. முதலமைச்சர் விஜய் என்ன செய்ய போகிறார்? அரசாணையை ரத்து செய்ய போகிறாரா, அல்லது அதற்கு விளக்கம் கொடுக்க போகிறாரா, அல்லது மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி இதை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வைக்க போகிறாரா? என்ன செய்ய போகிறார் CM விஜய், முதலமைச்சர் விஜய் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி. நிச்சயமாக இந்த சிக்கலை, சவாலை முதலமைச்சர் விஜய் எப்படி சமாளிக்க போகிறார் என்பது அடுத்தடுத்த தினங்களில் நமக்கு தெரிய வரும். ஆனந்தி.